அடுத்தது நம்ம ஸ்டேட்டுடைய டிஎஸ்பி ஆள் இருக்கிறாங்க. மூணாவது நம்ம ஜிசிபியோடைய ஆர்ம்ட் ரிசர்வ். நாங்கள் கேட்டோன்னா நம்ம லோக்கல் போலீஸ் ஆள் இருக்கிறாங்க. ஒரு ஷிஃப்ட்டில் 3 ஷிஃப்ட்டில் எப்படி வேலை செய்கிறாங்க. ஒரு ஷிஃப்ட்டில் கிட்டத்தட்ட 140 பேர் ஒரு ஷிஃப்ட்டில் இருப்பாங்க. அவங்க சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் எப்போவுமே இங்கே அவைலபிள் ஆல் ஓவர் அசிஸ்டன்ட் கமிஷனர். ஸோ இது ஒரு ஷிஃப்ட்டு. அதுக்கு இந்த மாதிரி 3 ஷிஃப்ட்டில் இங்கே வேலை செய்கிறாங்க. சீனியர் ஆஃபீஸர்ஸ் நம்ம டிஸ்ட்ரிக்ட் டிசிபி யார் இருக்கிறாங்க, அவங்க மேலே ஜாயிண்ட் கமிஷனர்ஸ், அவங்க அடிக்கடி வருவாங்க, டெய்லி வருவாங்க. அவங்க எங்கே பார சோதனை புத்தகம் வச்சுருக்காங்க, அங்கே அவங்க சோதனை பண்ணிவிட்டு எல்லாம் பாதுகாப்பு சரியான இருக்குது, கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அங்கே சிசிடிவிகள் இருக்குது. அவங்க எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சரி இருக்குன்னா நம்மகிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஏதாவது நமக்கு சம்பவம் நடக்கவே இல்லை. வேறு என்ன நமக்கு உதவி பண்ணுறதுக்கு சில நம்மகிட்ட தேவை இருந்த நம்ம கார்பரேஷன் ஜிசிசி சார்பில் நமக்கு மீதி வசதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ பந்தோபஸ்து டியூட்டி சரியான பார்த்துட்டு இப்போது இருக்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸருக்கு நம்ம ஒரு ரிப்போர்ட் தாக்கல் பண்ணோம். அதுக்காக நம்ம 2 பேர் இங்கே கூட வந்திருக்கோம், நம்ம டீம் கூட. தேங்க்யூ. எப்போவுமேங்க உள்ளே ஸ்பெசிஃபிக் ரைட் பீப்புள் தாங்க. உங்களுக்கே தெரியும், இன்க்ளூடிங் பத்திரிகையாளர் ஒரு ஸ்டேஜுக்கு என்ன யார் யாருக்கெல்லாம் உள்ள அலவுடு, எந்த அளவுக்கு அலவுடுன்னு தேர்தல் ஆணையம் அதுக்கு முறைப்படி கொடுத்துருக்கு. இன்னொன்று எல்லாமே ஃபுல்லாக வீடியோகிராஃபியும் பண்ணுவாங்க. அதில் இன்க்ளூடிங் நம்ம நான் எடிட்டட் டேப்பை நாங்கள் சேஃப்கார்டு பண்ணி வச்சுக்கணுங்கிறது தான் தேவையான அனைத்து தேர்தல் ஆணையத்தோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் முழுமையாக பின்பற்றி வருகிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறையும் முழுமையாக செய்கிறது. டெஃபினட்டாக இங்கே வச்சுருக்கோங்க. நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இங்கேயே நீங்கள் பார்க்குங்க, ஜென்ரேட்டர் பேக்கப் இருக்கும், அதற்கு தேவையான அனைத்தும். அப்புறம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒவ்வொரு நாளும் அவர் இண்டிபெண்ட்டாக இங்கே பார்த்துட்டு அவரோட பொறுப்பை அவர் பார்த்துட்டு சைன் போட்டு வர்றாரு. இப்போ டோட்டலி ஏற்கனவே உள்ள கேமரா நாங்கள் இப்போ கவுண்டிங் டேபிளை பற்றி சொல்லுவாங்க. கவுண்டிங் டேபிள் ஒரு டேபிளுக்கு 16 என்ற அடிப்படை, ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு 16. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஷோலிங்கில் சற்று அதிகம் தேவைப்படலாம், அந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு வில் டிசைட். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் 96 அதற்கான தேவை. அது இல்லாமல் நமக்கு 8 போஸ்டல் பேலட்டுக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ட்ரி லெவல். அது இல்லாமல் ஏற்கனவே நம்ம கவுண்டிங்கில் 172 ஏற்கனவே நம்ம ஸ்ட்ராங் ரூம் அதெல்லாம் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறதுக்கு சிசிடிவி கேமராவில் 172 போட்டிருக்கோம். இந்த 172 நீங்களாக அன்றைய தினம் கவுண்டிங் ஹால்குள்ளே நான் சொல்கிறது 104 இந்த பகுதியில் ஷோலிங்கநல்லூர் மற்றும் அந்த லோயலா காலேஜ் போகும்போது இந்த தென் சென்னை அதற்கான டேபிள் சென்ட்ரல் பொறுத்த வரைக்கும் இதே கணக்கீடு தான் 6க்கும் இருக்குங்க. அங்கே ஷோலிங்கநல்லூர் மட்டும் சற்று அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது நாங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்ஸாக அங்கே பார்த்து சொல்லுவோம். தேங்க்யூ. சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். வடசென்னை மக்களவை தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். சென்னை ராணிமேரி கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கும் நிலையில் அங்கு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி அவர்கள் பேசிய காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.